என்னவாக இருந்தாலும் மஞ்சுளாவின் 3 மகள்களுக்கு விஜயகுமார் செய்த துரோகம். விஜயகுமாருக்கும் அவரோட முதல் மனைவி முத்துக்கண்ணுவுக்கும் அருண் விஜய்னு ஒரு மகனும், அனிதா மற்றும் கவிதான்னு 2 மகள்களும் இருக்காங்க. இதுல மகள் அனிதா விஜயகுமார் மிகப்பெரிய டாக்டரா இருக்காங்க. இன்னொரு மகளான கவிதா விஜயகுமார் நடிகையா இருந்தாலும் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. இப்படி இருக்க பட்சத்துல 2வதா மஞ்சுளாவை காதல் திருமணம் செய்துக்கிட்டாரு விஜயகுமார். சொல்ல போனா எம்ஜிஆர், சிவாஜின்னு தமிழ்லையும் மேலும் பிற மொழி படங்கள்லையும் உச்ச நடிகர்களோட நடிச்சு கோடீஸ்வரியா வாழ்ந்த மஞ்சுளாவை கல்யாணம் செய்துக்கிட்டதால விஜயகுமாருக்கு ஜாக்பாட் அமைஞ்சது. அந்த வகையில முதல் மனைவிக்கு பிறந்த 3 பேரையும் நல்லாவே செட்டில் பண்ண விஜயகுமார் 2வது மனைவி மஞ்சுளாவுக்கு பிறந்த வனிதா, பிரீதா மற்றும் ஸ்ரீதேவின்னு 3 பேர்ல ஒருத்தரை கூட டாக்டர் ஆக்கல. அதிலும் வனிதாவை மொத்தமா ஒதுக்கி வச்சு மஞ்சுளாவுடைய சொத்துக்களை கிடைக்க விடாம பண்ணிட்டாருன்னு அவர் மேல ரசிகர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கதான் செய்யறாங்க. அதிலும் வனிதா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அம்மா மஞ்சுளா டெட் பெட்ல இருக்கும்போது வக்கீல கூப்பிடு, அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்றேன்னு சொல்லியும் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். உடனே செல்போன் எடுத்து என்னை வீடியோ எடு, நான் அதுல சொல்றேன்னு சொன்னாங்க. அதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிலைமையில சொத்து பத்தி பேச வேண்டாம்னு நான் தான் அம்மா மஞ்சுளா கிட்ட நோ சொன்னதா பேசினாங்க. வனிதாவை ஒதுக்கினாலும் வறுமையில வாடுற அவங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ண வேண்டியது விஜயகுமாரோடைய கடமைதானேன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.